மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு வார்த்தை பேசினால் மறு வார்த்தை பேசுவதற்கு எங்களுக்கும் தெரியும். பேரவைத் தலைவர் நீக்கிறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் பொதுவெளியில போனதுக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்லாம ஊமையா இருந்துட்டு போறதுக்கு இந்த சபைக்கு நாங்க வரல. கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சியில் இதே ஆட்களை வைத்துத்தான் எந்தவித மின்தடையும் இல்லாமல் தமிழ்நாட்டில் சீரான மின் விநியோகத்தை வழங்கிய அரசு திராவிட மாடல் அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு வார்த்தை பேசினால் மறு வார்த்தை பேசுவதற்கு எங்களுக்கும் தெரியும். இதுதான் வேண்டாம். இல்ல நான் வேண்டாம்னு சொல்றேன். பேசிட்டு நீங்க நீக்கிறீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் நீக்கிறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் பொதுவெளியில போனதுக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்லாம ஊமையா இருந்துட்டு போறதுக்கு இந்த சபைக்கு நாங்க வரல. எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை நானும் பதில் சொல்லிட்டேன். இருங்க, அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. அவருக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த ஹார்ட் டிஸ்க் சம்பந்தமா கேட்டேன். பொதுவெளியில மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சீரமைப்புகள், முறைகேடுகள், வார்த்தைகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் பெரிய தடிமனான வார்த்தைகளா பயன்படுத்துற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறார். அதான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் போட்டதற்குரிய எங்களுடைய சின்னவர் சொன்னாங்க காலையில. எது இருந்தாலும் நம்ம பதவி ஏற்றுக்கிட்ட கடமையை நிறைவேற்றக்கூடிய வகையில ஒரு தவறுகள் இருந்தால் உடனுக்குடன் அதை சுட்டி காட்ட வேண்டும், அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் நம்ம உறுதிமொழி எடுத்துக்கொண்டதனுடைய அர்த்தம் நிறைவேறும். அப்படி இல்லாம துறையில் சில தவறுகள் இருந்தால் அல்லது முன்னால் உங்களுக்கு கண்களுக்கு அது தவறாக தெரிந்தால் உடனுக்குடன் அதை சுட்டி காட்டி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். துணை மின் நிலையங்களுடைய நிலைகளை பற்றி சொன்னார்கள். 423 துணை மின் நிலையங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு 122 துணை மின் நிலையங்கள் நிறைவேற்றப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. நீங்க கொடுத்த வெள்ளை அறிக்கையிலேயே ஏறத்தாழ 122 துணை மின் நிலையங்கள் 10,109 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று உங்களுடைய வெள்ளை அறிக்கையில் நீங்களே தெரிவித்திருக்கின்றீர்கள். அதற்கு 5,066 கோடி ரூபாய் செலவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, மீதம் இருக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று சொன்னீர்கள். ஆகையால் கடந்த 5 ஆண்டுகளில் மின் உற்பத்தி அதிகரிப்பதற்கு அதற்கான புதிய திட்டங்களையும் புதிய மின் உற்பத்திக்கு ஏற்ப மின் விநியோகத்திற்கான வழித்தடங்களையும் கட்டமைப்புகளையும் உருவாக்குவதில் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பொற்கால ஆட்சியில் மிக சிறப்பாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒவ்வொரு முறையும் ஆட்கள் பற்றாக்குறையை பற்றி இங்கே மின்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சியில் இதே ஆட்களை வைத்துத்தான் எந்தவித மின்தடையும் இல்லாமல் தமிழ்நாட்டில் சீரான மின் விநியோகத்தை வழங்கிய அரசு திராவிட மாடல் அரசு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நகர்ப்புறங்கள், கிராமப்புறங்கள் என அனைத்து பகுதிகளிலும் தடையில்லாமல் மின்சாரத்தை வழங்கியதற்காக நாடாளுமன்றத்தில் மின்துறை அமைச்சர், ஒன்றியத்தினுடைய மின்துறை அமைச்சருடைய பாராட்டை பெற்ற அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக துணை மின் நிலையங்களுடைய அமைப்புகள் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது கூடுதலாக மின் வழித்தடங்கள் எவ்வளவு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இஎச்எட் லைனை பொறுத்த வரைக்கும் 4003 கிலோமீட்டர். இது நீங்க வெள்ளை அறிக்கையிலேயே கொடுத்திருக்கிறீங்க எவ்வளவு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஹெச்எட் லைனை பொறுத்த வரைக்கும் 25,963 கிலோமீட்டர். எல்டி லைனை பொறுத்த வரைக்கும் 23,173 கிலோமீட்டர் கடந்த 5 ஆண்டுகளில் மின் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 99,000 மின்மாற்றிகள் கடந்த 5 ஆண்டுகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை தமிழ்நாடு அரசினுடைய வரலாற்றில் 5 ஆண்டுகளில் 99,000 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்ட அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு இந்த அவைக்கு நான் சுட்டிக்காட்டுகின்றேன். ஆகையால் மின் கட்டமைப்பு என்பது ஒரு பக்கம் முழுமையாக வலுப்படுத்தப்பட்டு மின்சார விநியோகத்திற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதோடு இன்னும் மிக முக்கியமாக இந்த கொள்கை விளக்க குறிப்பு நேற்று நைட் 10 மணிக்கு வந்து 10 மணிக்கு கொடுத்தாங்க. 6 துறைகள் இருக்கு, 6ஐயும் படிக்கணும். நான் நைட்டு தூங்கும்போது மணி 3:30, காலையில் எந்திரிக்கும் போது திரும்ப 5:30. மாண்புமிகு உறுப்பினர், ஏற்கனவே நேற்று கூட நான் இதை பற்றி இங்கே வந்து அறிவுறுத்தினேன்.
மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் துறை சார்ந்தவர்களுக்கும் நான் ஏற்கனவே அறிவிப்பு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மானிய கோரிக்கைகள் மீது பேசுகின்றவர்களும் அல்லது உறுப்பினர்களும் படித்தாதான் நாம் என்னென்ன சீரிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த குறையை நிறைவாக்குவதும் சரிவை சரி கட்டுவதற்கும் படித்தால்தான் தெரியும். அப்ப படிப்பதற்குரிய வாய்ப்பை தர வேண்டும் என்றால் ஒரு நாள் முன்னதாகவே, அல்லது நான் 5 நாள் என்று முதல்ல அறிவித்திருந்தேன், அப்புறம் அது 3 நாட்கள் என்று சொன்னால் ஒரு நாள் முன்னதாக அடித்தால்தான் படித்துவிட்டு வருவதற்கு ஏதுவாக. அந்த வகையில் அனைத்து துறை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2 நாள் முன்னே கொடுப்பேன் என்று சொல்கிறார். இப்போதும் ஒரு நாள் முன்னதாக மாண்புமிகு உறுப்பினர்